தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். அண்ணன் சீமானிற்கு புகழாரம் சூட்டிய காமெடி நடிகர் ஐயா தம்பிராமையா அவர்கள் அந்த காணொலியை இதில் இணைச்சி விட்டுறதேன். நீங்கள் பார்த்துட்டு வந்துருங்க தமிழ் நெஞ்சங்களே. மேடை பேச்சு அது ஒரு கலை. மேடை பேச்சாளர்கள் இன்றைய தினம் உருவாகி கொண்டிருப்பதற்கும் உருவாகி நிற்பதற்கும் அடுத்த தலைவருடைய நம்பிக்கை நட்சத்திரம் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள். இதை எல்லாருமே ஒத்துப்பாங்க. எதிர்முகாம் என்று யாரா சொன்னால் அவர்களும் ஒத்துக்கொள்வார்கள். கண்டிப்பா சார். தமிழ் நெஞ்சங்கள் அனைவரும் இந்த காணொலியை பார்த்துருப்பீங்க. இந்த காணொலியில் ஐயா தம்பிராமையா அவர்கள் அண்ணன் சீமானை பற்றி பல விடயங்கள் பல கருத்துக்கள் பதிவு பண்ணியிருக்காங்க. அதில் முக்கியமான ஒரு கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த தலைமுறையின் நம்பிக்கை நட்சத்திரம் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அப்படிங்கிற கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த கருத்து என்ன காரணத்துக்கு பதிவு பண்ணியிருக்காங்கன்னா, தமிழ்நாட்டில் இப்போ ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுகவும் சரி, ஆட்சியில் இருந்த அதிமுகவும் சரி, இந்த இரண்டு கட்சிகளுமே தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை அப்படிங்கிறத மறைமுகமாக தான் ஐயா தம்பிராமையா அவர்கள் அந்த கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. இல்லைன்னா எதிர்காலத்து நம்பிக்கை நட்சத்திரம்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இப்போ எதிர்காலத்தில் தமிழ்நாட்டை அவர் தான் ஆளணும் அப்படிங்கிறத மறைமுகமான ஒரு கருத்து. இதில் தமிழ் மக்கள் தமிழ் நெஞ்சம் புரிஞ்சுக்கிடணும். நடிகர்களுக்கு கூட தெரிகிறது சீமானின் அரசியல் எவ்வளவு ஒரு உன்னதமான அரசியல் அப்படின்னு. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் அவருடைய அரசியலை புரிஞ்சுக்கிடவே மாட்டாங்க. அதனால தான் மீண்டும் மீண்டும் அவரை தோற்கடித்து கொண்டே இருக்காங்க. தயவு செய்து இனி வரும் காலங்களில் வரும் 2026 தேர்தலாவது நாம் தமிழர் கட்சியை தமிழ்நாட்டு மக்கள் வெளில வைப்பாங்க, நம்ம நம்புவோம். மக்களே, நீங்கள் அதிமுகவும் திமுகவும் போட்டு என்னத்தை கண்டிங்கன்னு சொல்லுங்கள். அதே குடிசை வீடு தான், அதே சாராய கடை தான், அதே ரேஷன் அரிசி தான், அதே கூலி வேலை தான் மக்கள் போகிறாங்க. அதிகப்படியான படித்த இளைஞர்கள் கூட கூலி வேலைக்கு தான் செல்லுதாங்க. அப்போ நம்ம திமுகவும் அதிமுக போட்டு என்ன மாறி இருக்கு? ஒன்றுமே மாறல தமிழ்நாட்டில். அதுக்காக அந்த மாற்றத்தை உருவாக்காண்டியாவது நம்ம ஒரு முறை நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களித்து பார்ப்போமே. அப்படி வாக்களிச்சுட்டு நாம் தமிழர் கட்சி அப்படி தான் செய்யுதுன்னு இருந்தால் அதுக்கப்புறமா நான் உங்களை கேட்கவே மாட்டேன், யாருமே கேட்க மாட்டேன். அதுக்கப்புறம் நம்ம நாம் தமிழர் கட்சி மேலே நம்ம விமர்சனம் வைக்கலாம். ஆனால் நம்ம ஒரு வாய்ப்பு கூட கொடுக்காம அவங்கள நம்ம அவங்க யாரும் செய்ய மாட்டாங்க, இதை செய்ய மாட்டாங்க, அவங்க மனசை புண்படும்படி பேசுறது தவறான செயல். முதல்ல அந்த நாம் தமிழர் கட்சி அதெல்லாம் செய்ய மாட்டாங்க, அதெல்லாம் செய்ய மாட்டாங்க சொல்லக்கூடிய நபர்கள் அந்த கருத்தை விடுங்க. முதல்ல அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டு அவங்க செய்யலாம். நம்ம அந்த கருத்தை பதிவு பண்ண நியாயமானது. ஒரு நடிகர் சொல்லுறாரு அடுத்த தலைமுறை நம்பிக்கை நட்சத்திரம்னு. இப்போவும் தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ் மக்களுக்கு புரியலன்னா நம்ம சொல்லி திருத்தவே முடியாதுங்க. நீங்கள் சாராயத்துக்கு அடிமையாக இருந்து சரக்குக்கு அடிமையாக இருக்கீங்கன்னு ரொம்ப வருத்தம். ஏற்கனவே தமிழ்நாட்டு மக்கள் அப்படி தான் இருக்காங்க. கள்ளச்சாராயம் குடிச்சு 60 பேர் செத்து போயிட்டாங்க. மதுபானத்துக்கு அதிகப்படியாக மதுபானத்துக்கு தான் அடிமையாக இருக்காங்க. இளைஞர்கள் முதற்கொண்டு அடிமையாக இருக்காங்க. ஸ்கூல் படிக்க பையன்லாம் போய் ஒயின் ஷாப்பில் சரக்கு வாங்கிட்டு போகிறான். ஸ்கூல் படிக்க பையன் சரக்கு அடிச்சுட்டு அங்கிட்டு ஆடிட்டு போகிறான். பெண் பிள்ளைகள் சரக்கு அடிச்சு அங்கிட்டு ஆடிட்டு போகிறாங்க ரோட்டில். சும்மா போதையில் அங்கிட்டு உளுந்துருந்துச்சு போகுது. அப்போ எந்த அளவுக்கு தமிழ்நாடு இந்த மதுபானத்தினால சீரழிஞ்சு கேடுகட்டு போய் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஆனால் இதை வச்சு தான் திமுக அதிமுக வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. அடுத்தவன் வயிற்றுச்சியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. அடுத்த தாலி எடுத்தாலும் பரவாயில்லன்னு திமுக வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. நான் ஒரு மக்களுக்கான ஆச்சுன்னா வந்த உடனே மதுபான கடையை அடைக்க வேண்டியதானே. அக்கா கனிமொழி சொன்னாங்கல்ல, நாங்கள் வந்த உடனே மதுபான கடையை அடைச்சிருவோம், மூடிடுவோம்னு. ஏன் பண்ண முடியல? ஏன்னா அவனுக்கு நம்ம தாலி அறுத்ததான் அவனுக்கு துட்டு. அவன் அதை வச்சு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் ஒழிக்கணும்னா தமிழ்நாட்டு மக்கள் ஒரு முறை நாம் தமிழர் கட்சிக்கு வாய்ப்பு கொடுங்க. மக்களே, நீ கொடுக்காம இருந்து என்ன செய்ய போறீங்க? என்னத்தை கண்டுட்டீங்க? அதே போல தானே இருக்குது தமிழ்நாடு. எதுவும் மாறலையா? திமுக ஓட்டு போட்டு அப்படிதான் இருக்கு, அதிமுக ஓட்டு போட்டு அப்படிதான் இருக்கு. தயவுசெய்து 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியை வெளில வச்சு போங்க. முடிச்சுக்கணும் தமிழ் நெஞ்சங்களே.